இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்து ஒரு மலை கோயிலுக்கு போறாங்க. அங்க இருக்க ஒரு சாமியாரை மீட் பண்றாங்க. அவர் ஒரு 3 குச்சிய குடுத்துட்டு, நீங்க எத நினைச்சு இந்த குச்சிய உடைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கும்னு சொல்றாரு. இவங்க ஆரம்பத்துல கொஞ்சம் நம்பாத மாதிரி இருந்தாலும் ஒரு குச்சிய எடுத்து நாங்க நல்லா பணக்கார ஆவறதுக்கு நிறைய பணம் குடு கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த குச்சியும் வச்சிடுறாங்க. உடனே உங்களுக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. உங்க பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு கம்பெனில கீழ வந்து இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்றாங்க. நான் குச்சிய உடைச்சிட்டு நான் இந்த மாதிரி காசு வேணும்னு சொல்லி வேணுங்க. நம்மளோட பையன் இறந்து போயிட்ட நியூஸ் தாங்க எனக்கு வந்துச்சுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ்மா, இதெல்லாம் நம்பாதன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லைங்க, எல்ஐசி ஏஜென்ட் இருந்து ஒருத்தன் வந்தாங்க. நம்மளோட பையனுக்கு இன்சூரன்ஸ் இருக்கான், 25 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்கன்னு இவங்க கிட்டே சொல்றாங்க. அப்ப அந்த குச்சியை வச்சுட்டு வேணா நம்ம பையன் உயிரோட வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்றதுனால இவங்களும் குச்சியை வச்சுட்டு என்னோட பையன் உயிரோட வரணும்னு சொல்லி கேட்கறாங்க. இவங்க வேணதுக்கு அப்புறமேட்டு எந்த ரியாக்ஷனும் அந்த மாதிரியே தெரியல. இவங்க 2 பேருமே பத்து தூங்கிடுவாங்க. நைட் நேரத்துல யாரும் கேட்ட தட்டுற மாதிரி சத்தம் கேட்கும். இவங்களோட பையனோட குரலா இருக்குன்னு சொல்லி இவங்க வெளியே போயிட்டு பார்த்தா எப்படி அவனை புதைச்சாங்களோ அதே மாதிரி பணமா வந்துட்டு, அம்மா கதவு தரங்கம்மா நான் உள்ள வரேன்னு சொல்லி கேட்கறான். அவனை பேய் கோலத்துல பார்த்தது 2 பேரும் பயங்கரமா பயந்து போயிடுறாங்க. குச்சியை வச்சுட்டு இவன் எங்களுக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவனும் அங்கிருந்து போயிடுறான். மறுபடியும் அந்த சாமியார் மலையில இருந்து ஒருத்தனுக்கு குச்சியும் குடுக்குறாரு. அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.